Hi friends, welcome back to my channel Savvy Learner. இப்போ நம்ம பார்ட்னர்ஷிப் ஃபார்மை பற்றி தான் டீட்டெயிலாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் நெக்ஸ்ட் டாபிக் வந்து மெத்தட் ஆஃப் மெயின்டைனிங் கேபிட்டல் அக்கௌண்ட் ஆஃப் பார்ட்னர்ஸ். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட்டை எப்படிலாம் மெயின்டைன் பண்ணணும், நம்மளோட பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அதை மெயின்டைன் பண்ண அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு கேபிட்டல் அப்படின்னா நம்ம என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துலாம். ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ அமௌண்ட் இன்வெஸ்டட் பை பார்ட்னர்ஸ். ஸோ பார்ட்னர்ஷிப்பில் அந்த பிஸ்னஸ்க்குள்ளே வரும்போது பார்ட்னர்ஸ் அப்படின்றது ஓனர்ஸ். ஸோ அவங்க எவ்வளோ அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் ஸோ இதில் வந்து இம்பார்ட்டண்ட். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு கேஸ். ஸோ அமௌண்ட் இன்வெஸ்டட் பை பார்ட்னர்ஸ் இன் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். ஸோ அது இட் மே பி இன் கேஷ் ஆர் ஃபார்ம் ஆஃப் அசெட். ஸோ இது ரெண்டில் எது வேணாலும் இருக்கலாம். கேஷாக இருக்கலாம், இல்லைனா அசெட் இன் ஃபார்ம்ஸ் ஆஃப் அசெட்னா அசெட்டாக கொண்டு வரலாம், இல்லை மிஷின்ஸாக அவங்க கொண்டு வரலாம். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து இந்த மெத்தட், அதாவது நம்மளோட பார்ட்னர்ஷிப்பில் நம்ம எப்படி வந்து பார்ட்னர்ஸ்க்கு கேபிட்டல் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுவோம்னா தனித்தனியாக ஈச் பார்ட்னர்ஸ், அதாவது இப்போ பார்ட்னர்ஸ் அப்படின்றவங்க ஓனர்ஸ். ஸோ ஒரு பிஸ்னஸில் 3 பேர் இருக்கலாம், 4 பேர் இருக்கலாம், இல்லைனா 2 பேர் இருக்கலாம். ஸோ மினிமம் 2, அதுக்கு மேலே 50 தான் மேக்ஸிமம். ஸோ அதனால் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவ்வளோ பேத்துக்குமே தனித்தனி அக்கௌண்ட் அவங்க மெயின்டைன் பண்ணணும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஸோ இந்த மெத்தடில் ஆக்சுவலாக 2 மெத்தட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அது ஒன்று வந்து ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தட், இன்னொன்று ஃப்ளக்டுவேட்டிங் மெத்தட். ஸோ இந்த ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தட் அப்படின்றது ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னு பார்த்துடலாம். ஸோ ஃபிக்ஸ்டு கேபிட்டல் அப்படின்னா இட்ஸ் 2 அக்கௌண்ட், 2 அக்கௌண்ட் நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ இந்த 2 அக்கௌண்ட்டில் நம்ம என்னென்ன பார்ப்போம் அப்படின்னா, கேபிட்டல் அக்கௌண்ட்னு ஒன்று கிரியேட் பண்ணோம், ஒன்று கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு கிரியேட் பண்ணோம். ஸோ ஃபிக்ஸ்டு கேபிட்டல், ஸோ மெத்தட்ஸில் 2 மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தட், இன்னொன்று ஃப்ளக்டுவேட்டிங் மெத்தட் அப்படின்றது. இந்த ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தடில் நம்ம 2 அக்கௌண்ட்டும் நம்ம மெயின்டைன் பண்ண போகிறோம். ஸோ அது ஒன்று வந்து கேபிட்டல் அக்கௌண்ட், ஒன்று கரண்ட் அக்கௌண்ட். ஸோ ஃபஸ்ட்டு கேபிட்டல் அக்கௌண்ட்டில் என்னென்ன போடணும் அப்படின்றது நம்ம பார்த்துலாம். ஸோ மொத்தம் 3 ஐட்டம்ஸ் நம்ம போடணும். ஒன்று வந்து ஓப்பனிங் கேபிட்டல், அதாவது அமௌண்ட் ஃபஸ்ட்டு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது ஓப்பனிங் கேபிட்டல். நெக்ஸ்ட்டு வந்து இன் அடிஷன், ஸோ அடிஷனல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, அடிஷ்னலாக ஏதாவது கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஐட்டம்ஸ். அண்ட் பெர்மனன்ட் வித்ட்ராவல் ஆஃப் கேபிட்டல். இந்த கேபிட்டல் வந்து எப்போ வரும் அப்படின்னா, இந்த என்ட்ரி எப்போ வரும்னா, மொத்தமாக இந்த பார்ட்னர்ஷிப்பை வந்து க்ளோஸ் பண்ணும்போது, அதாவது மொத்தமாக அந்த போட்ட கேபிட்டல் அமௌண்ட்டை ஃபுல்லாக எடுக்கும் போது தான் இந்த என்ட்ரி நம்ம போடுவோம். ஸோ மோஸ்ட்டாக நமக்கு பார்த்திங்கன்னா ஓப்பனிங் கேபிட்டல் போடுவோம், இன்ட்ரடியூஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா, அண்ட் வந்து க்ளோசிங். ஸோ இதுதான் வந்து எதில் இருக்கும், கேபிட்டலில் இருக்கும். கரண்ட் அக்கௌண்ட்டில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், பார்ட்னர் சேலரி, கமிஷன். ஸோ இது எல்லாமே போட்டுட்டு நெக்ஸ்ட் இது எல்லாமே எங்கே வரும்னா டெபிட் சைடில் வரும். கிரெடிட் சைடில் என்னென்னு நம்ம போடணும்னா ட்ராயிங்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ். ஸோ இது 2 தான் வரும். ஸோ இந்த ட்ராயிங்ஸில் எங்கே வரும்னா கிரெடிட் சைடில் வரும். ஸோ இதில் கிடைக்கிற பேலன்ஸ் அமௌண்ட்டை ப்ராஃபிட்டாக அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, இதில் பார்ட்னர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பேலன்ஸ் தான் இருக்கும், கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பேலன்ஸ் தான் இருக்கும். சம்டைம்ஸ் கரண்ட் அக்கௌண்ட்டில் டெபிட் பேலன்ஸும் இருக்கும். ஸோ அதை வச்ச சம்ஸ் இருக்குது, அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஸோ இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு வந்து வேறு எப்போதுமே கிரெடிட் பேலன்ஸஸ் தான் இருக்கும். இதில் வந்து ஒன்றா மேபி மோஸ்ட்டாக வந்து கிரெடிட் பேலன்ஸ் தான் இருக்கணும். சில கொஸ்டின்ஸில் டெபிட் பேலன்ஸும் கொடுக்கலாம். அப்போது எப்படி போடணும் அப்படின்றது நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சம்ஸ் போடும்போது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது ஃப்ளக்டுவேட்டிங்கில் என்னென்னா ஒரே ஒரு கேபிட்டல் அக்கௌண்ட் தான் நம்ம மெயின்டைன் பண்ண போகிறோம். அதில் என்னென்ன போடுவோம் அப்படின்னா, கேபிட்டலில் கரண்ட் அக்கௌண்ட்லேயே போடுற என்ட்ரிஸே தான் எங்கே போடுவோம், ஃப்ளக்டுவேட்டிங்லேயே போடுவோம். ஸோ இது வந்து நம்ம பிரித்து போடுறோம். இந்த மெத்தடில் ஃபஸ்ட்டு மெத்தடில் பிரித்து போடுறோம். ஃப்ளக்டுவேட்டிங்கில் வந்து 2 அக்கௌண்ட்டையும் சேர்த்து நம்ம ஒட்டுக்காக வந்து இதில் போடுறது தான் இந்த கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட் மெத்தடில் 2 அக்கௌண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம். ஃப்ளக்டுவேட்டிங்கில் ஒரு அமௌண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம், ஒரு அக்கௌண்ட்டை மட்டும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு ஒன்றும் டீட்டெயிலாக புரியும். இப்போ நம்ம ஃபார்மேட் பார்த்துடலாம். ஸோ அதை எப்படி போடணும் அப்படின்றது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தடில் ஃபஸ்ட்டு ஃபார்மேட்டில் நம்ம 2 அக்கௌண்ட் சொன்னோம். ஃபஸ்ட்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அண்ட் பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட், இந்த மாதிரி 2 அக்கௌண்ட் நம்ம போடணும். ஸோ நம்ம எப்போதும் போடுறது தான் டெபிட் சைடு, இது கிரெடிட் சைடு. டெபிட் சைடில் டேட்டு பர்டிகுலர்ஸ், எவ்வளோ பார்ட்னர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 2 பார்ட்னர்ஸ் எடுத்திருக்கேன், A and Bன்னு. ஸோ உங்களோட பார்ட்னர்ஸ் கொஸ்டினில் எவ்வளோ பார்ட்னர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி காலம்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்கே டேட்டு பர்டிகுலர்ஸ், அதே தான் இங்கேயும் ரிப்பீட் ஆகும். ஸோ எவ்வளோ பார்ட்னர்ஸ் இருக்காங்களோ அவ்வளோ பார்ட்னர்ஸ்க்கு அமௌண்ட் காலம் நம்ம போடணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எங்கே போடணும்னா பை பேலன்ஸ் ப்ராட் டவுன். ஸோ ஓப்பனிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஓப்பனிங் கேபிட்டல் தான் நம்ம இங்கே போடணும். ஸோ அது ரெண்டுமே அந்த அமௌண்ட் காலம்ஸ். ஸோ இப்போ மிஸ்டர் ஏக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ பிக்கு அந்த மாதிரி அந்தந்த பார்ட்னர்ஸோட கேபிட்டல் தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு போடணும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணுன்னா, ஏதாவது அடிஷ்னல் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ அடிஷ்னல் இருந்துச்சுன்னா பை கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட்டுன்னு போட்டு ஸோ அந்த அமௌண்ட்டு நம்ம எழுதுறோம். ஸோ யார் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ, யாரோட அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. சில டைம் ஏ மட்டும் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார், ஒரு 5000, பி பண்ணியிருக்க மாட்டார். ஸோ அப்போது எந்த பார்ட்னர் கொடுத்துருக்காங்களோ அந்த பார்ட்னரோட காலம்னு மட்டும் போட்டால் போதும். நெக்ஸ்ட்டு வேறு எதுவுமே இந்த அக்கௌண்ட்டில் நம்ம போட வேண்டாம். ஸோ இது வந்து ரேர் கேஸ் தான், பட் தெரிஞ்சுக்கோங்க. டூ கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட்டுன்னு போடுவோம். எப்போ நம்மளோட விட்ராவல் வந்து நம்ம ஃபுல் கேபிட்டல், இந்த அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணது எல்லாத்தையும் நம்ம விட்ரா பண்ணோம். இந்த அமௌண்ட் கேபிட்டல் எடுக்கிறோம் அப்படின்னா, அதாவது இந்த பிஸ்னஸ் முடியும் போது தான் இந்த ஆக்டிவிட்டி நடக்கும்.
ஸோ அது மட்டுமே இந்த என்ட்ரி நமக்கு மோஸ்ட்டாக வராது. ஸோ நம்மளோட எல்லா கொஸ்டினுமே இது வரும், இந்த இந்த 2 என்ட்ரிஸும் வரும். அண்ட் இதுலேருந்து நம்ம எப்போதும் போல் பேலன்சிங் ஃபிகர் போடணும். ஸோ 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன் இது ரெண்டுத்தையும் போட்டு இதில் வர டோட்டல் அமௌண்ட்டை நம்ம இங்கே பேலன்சிங் எடுப்போம்ல அதே தான் பண்ணி அக்கௌண்ட் நம்ம க்ளோஸ் பண்ணோம். ஸோ க்ளோசிங்கில் வந்து நம்ம மறந்துடக்கூடாது, பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் திருப்பி நம்ம இங்கே போட்டதை திருப்பி இங்கே நம்ம போடணும். ஸோ அப்போ தான் அது வந்து கிரெடிட் பேலன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ கிரெடிட் பேலன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம பேலன்ஸ் ப்ராட் டவுன் எந்த பக்கம் வருதோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ப்ராட் டவுன் எந்த பக்கம் வருதோ அதுதான் கிரெடிட் பேலன்ஸ் அப்படின்வாங்க. இதுவே சம்டைம்ஸ் இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா அது வந்து டெபிட் பேலன்ஸ். மோஸ்ட்டாக கேபிட்டல் அக்கௌண்ட் நமக்கு கிரெடிட் பேலன்ஸ் தான் வரும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொன்னேன் பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் ஒன்றா டெபிட்டும் வரலாம் கிரெடிட்டும் வரலாம். பட் மோஸ்ட்டாக நமக்கு எந்த பக்கம் வரும்னா கிரெடிட்டில் தான் வரும். ஸோ அதே மாதிரி தான் பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க. கரண்ட் அக்கௌண்ட்டோட ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்னு டேட்டு கொடுத்து நமக்கு பேலன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்தந்த பார்ட்னர்ஸோட அமௌண்ட்டு கீழே நீங்கள் அமௌண்ட்டு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இந்த பக்கம் வரணும், சேலரி, கமிஷன். நெக்ஸ்ட்டு இது வந்து நம்ம ப்ராஃபிட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தரோம்ல, ஸோ அந்த அமௌண்ட்டு நம்ம இங்கே வரணும். ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் இது வந்து டெபிட் பேலன்ஸாக இருந்துச்சுன்னா, ஸோ கொஸ்டினில் டெபிட்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பார்ட்னர்ஸோட இப்போ ஏன்னு கொடுத்து ஏயோட பேலன்ஸ்ன்னு கொடுத்து அமௌண்ட்டு கொடுத்து இந்த பக்கம் ப்ராக்கெட்டில் டிஆர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது வந்து இந்த பக்கம் போடணும். ஸோ ஏக்கு வந்து டெபிட் பேலன்ஸ்னு கொடுத்துருந்தா இங்கே போடணும், பிக்கு டெபிட் பேலன்ஸ்னு கொடுத்துருந்தா இந்த பக்கம் போடணும். ஸோ அந்த பார்ட்னர்ஸ் பேரை தான் நான் ஏபின்னு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த பக்கம் ட்ராயிங்ஸ், நெக்ஸ்ட் இந்த பக்கம் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ். அதுக்கப்புறம் இது வந்து நம்ம போடுற ப்ராஃபிட் இருக்குல்ல, ஸோ நமக்கு கொஸ்டினில் மோஸ்ட்டாக தருவாங்க ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்டும் தருவாங்க, ஷேர் ஆஃப் லாஸ்ன்னு தருவாங்க. ஸோ ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்னு வந்துச்சுன்னா இந்த இடத்துல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். ஸோ அதனால இந்த பக்கம் ப்ராஃபிட்னு வந்துச்சுன்னா இந்த பக்கம், லாஸ்ன்னு வந்துச்சுன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் லாஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம போடணும். ஸோ மோஸ்ட்டாக நமக்கு ப்ராஃபிட் வச்சு தான் வரும். ஸோ அந்த கொஸ்டினில் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த பக்கம் நம்ம எந்த பக்கம் போகணும், கிரெடிட் சைடில் தான் போகிறோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி கொஸ்டின்ஸ் நமக்கு எப்படி வரும்னா இது எல்லாமே வரும். ஸோ இந்த பேலன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க எப்படி வரணும் அப்படின்றது. ஸோ நமக்கு கிரெடிட் பேலன்ஸ்னு கொடுத்துருந்தா க்ளோசிங் எங்கே வரும், டெபிட் பேலன்ஸில் வரும். அதே மாதிரி நமக்கு டெபிட் பேலன்ஸில் ஓப்பனிங் இருந்து நமக்கு க்ளோசிங் பார்த்திங்கன்னா எந்த பக்கம் வரும், அதோட ஆப்போசிட் கிரெடிட் பேலன்ஸில் வரும். ஸோ அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டானது, ஸோ இது கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வரும், சேலரி, கமிஷன். நெக்ஸ்ட்டு ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் இந்த பக்கம் வரும். அதே மாதிரி ட்ராயிங்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் இது ரெண்டுமே ஒட்டுக்கா வரும். இங்கே வந்து ஷேர் ஆஃப் லாஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா அது இந்த பக்கம் வரும். ஸோ அதே போல் நம்ம எப்போதும் போல் டோட்டல் போடுறோம். ஸோ எந்த பக்கம் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அந்த இடத்துல நம்ம 2 பேலன்ஸ் கேரி டவுன். ஸோ எந்த பக்கம் ஜாஸ்தியாக வருது, சம்டைம்ஸ் இந்த பக்கம் ஜாஸ்தியாக வந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த பக்கம் நம்ம 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன் போடுவோம். சம்டைம்ஸ் இந்த பக்கம் ஜாஸ்தியாக இந்த பக்கம் கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நம்ம போடுவோம். ஸோ இதுவுமே ஒரு கேசஸ் தான். இல்லைன்னா எப்போதும் போடுற மாதிரி நம்ம எந்த பக்கம் ஓப்பனிங் போடுறோம் அதோட ஆப்போசிட்டில் தான் க்ளோசிங் நடக்கும். ஸோ சில இடத்துல வந்து நம்ம எப்போதும் போல் கிரெடிட்டே கொடுத்துருப்பாங்க, ஆனால் க்ளோசிங் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகி வரக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தடோட ஃபார்மேட். ஸோ இப்போ நான் உங்களுக்கு செம்ம எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு ஒன்றும் டீட்டெயில்டாக புரியும். ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் படிச்சிடலாம். ஸோ அருண் அண்ட் செல்வம்ஸ் ஆர் பார்ட்னர்ஸ் who maintain the capital account under fixed capital method. From the following particulars, prepare capital account of partners. ஸோ இந்த ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தடில் நம்ம என்னென்ன அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும், 2 அக்கௌண்ட், ஒன்று வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும், ஒன்று கரண்ட் அக்கௌண்ட். ஸோ 2 அக்கௌண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கேபிட்டல் கொடுத்துருக்காங்க, கேபிட்டல் ஆன் 1 Jan 2018. ஸோ எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா அது ஓப்பனிங் அப்படின்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கரண்ட் அக்கௌண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு சொன்னேன்ல இது வந்து ஃபஸ்ட்டு அக்கௌண்ட்டில் போடணும், இதெல்லாம் வந்து செகண்ட் அக்கௌண்ட்டில் போடணும். நெக்ஸ்ட் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்ட். ஸோ இதில் வரும், ஃபஸ்ட்டில் வரும். விட்ரா ஃபார் பர்சனல் யூஸ். பர்சனல் யூஸ்னாலே நமக்கு ட்ராயிங்ஸ் தான். ஸோ இது பார்த்திங்கன்னா செகண்ட் அக்கௌண்ட்டில் வரும். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ். ஸோ இது ரெண்டுமே ஒரே பக்கம் வரும். நெக்ஸ்ட்டு ஷேர் ஆஃப் ப்ராஃபிட். நான் சொன்னேன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அப்படின்னு நம்ம போட சொன்னோம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான், இந்த இதை தான் நான் வந்து ஸோ இந்த இது தான் நம்ம இங்கே ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இதுதான் நம்ம அங்கே போடணும். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், கமிஷன், சேலரி. ஸோ இது எல்லாமே நம்ம கொடுத்துருக்க ஐட்டம்ஸ். ஸோ இதை எப்படி போடணும் அப்படின்றத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுதான் நான் போட்டுக்கிற ஃபார்மேட். ஸோ ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தடில் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் தான் ஃபஸ்ட்டு போட போகிறோம். ஸோ அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் எந்த பக்கம் வரும், இந்த பக்கம். ஸோ பை பேலன்ஸ் ப்ராட் டவுன். ஆக்சுவலாக அமௌண்ட் நமக்கு 2,20,000 இங்கே. நெக்ஸ்ட் இந்த பக்கம் 1,50,000. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா
அடிஷ்னலாக கேபிட்டல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோட அமௌண்ட் வந்து செல்வம் மட்டும்தான் கொண்டு வந்திருந்தாரு. ஸோ அப்போ அருணோடதுல 0, இங்கே 70,000. ஸோ அப்போ நம்ம டோட்டல் போட்டுடலாம். ஏன்னா நமக்கு பெர்மனெண்ட்னு எதுவும் வரல, பெர்மனெண்ட் வித்ட்ராவல்னு எதுவும் வரல. ஸோ அதனால் அவங்களுக்கு அக்கௌண்ட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஓகே. ஸோ இப்போ அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் எப்படி போட்டேன் அப்படின்னு. பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஒன்றும் இல்லை, நான் போட்டது ஃபஸ்ட்டு ஓப்பனிங் போட்டிருக்கேன், அந்த அடிஷ்னலாக இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த 2 என்ட்ரி மட்டும்தான் போட்டிருக்கேன். ஸோ மீதி இது ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ணி நான் போட்டுக்கிறேன். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பனிங் போட்டிருந்தோம், ஓப்பனிங் அமௌண்ட் போட்டிருந்தோம், நெக்ஸ்ட்டு அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ். ஸோ இது 2 மட்டும்தான் நம்ம போட்டிருக்கோம். ஓகே, புரிஞ்சிச்சா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கரண்ட் அக்கௌண்ட் எப்படி போடணும்னு பார்த்துடலாம். கரண்ட் அக்கௌண்ட்டில் என்னென்ன போடணும்னா கரண்ட் அக்கௌண்ட்டோட ஓப்பனிங் இருக்குது, நெக்ஸ்ட்டு வித்ட்ராவல் ஃபார் பர்சனல் யூஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ், ஷேர் ஆஃப் ப்ராஃபிட், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், கமிஷன், சேலரி. ஸோ இது எப்படி போடணும் அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம கரண்ட் அக்கௌண்ட் பார்த்துலாம். ஸோ இந்த கரண்ட் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட் ஆன் 1 Jan 2018 அருணோடது பார்த்தீங்கன்னா டெபிட் பேலன்ஸ் இருக்குது, செல்வம் இது பார்த்தீங்கன்னா கிரெடிட் பேலன்ஸ் இருக்குது. ஸோ இது எப்படி போடணும் அப்படின்றது உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்மளோட அருண் அக்கௌண்ட்டில் நமக்கு என்ன இருந்துச்சுங்க, டெபிட் பேலன்ஸ். ஸோ பேலன்ஸ் brought down 4,250. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல பை பேலன்ஸ் brought down 10,000. ஸோ வேறு என்ன நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் போடணும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இந்த பக்கம், ட்ராயிங்ஸ் வந்து இந்த சைடு வரும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 1,100, இந்த பக்கம் 750. ஸோ நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கமிஷன். ஸோ கமிஷன் 6,900, இந்த பக்கம் இல்லை. ஸோ பை சேலரி, ஸோ சேலரிக்கு இந்த பக்கம் இருக்காது, 6,850. ஸோ நமக்கு கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ அதனால் பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுன்னு போட்டுக்கோங்க. ஸோ அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா அவங்களே கொடுத்துருந்தாங்க. ஸோ 22,000, இந்த பக்கம் 15,000. ஓகே, ஸோ இந்த இடத்துக்கு நம்ம வந்துடலாம். இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 ட்ராயிங்ஸ். ஸோ ட்ராயிங்ஸ் எவ்வளோ நமக்கு இந்த பக்கம் 10 and 20,000. நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் பார்த்திங்கன்னா 750, 600. ஸோ இந்த அடுத்தது 2 பேலன்ஸ் brought down. ஸோ இந்த இடத்துல நம்ம இப்போ டோட்டல் பண்ணி பார்த்தா நமக்கு இந்த பக்கம் தான் கம்மியாக இருக்குது, இந்த பக்கம் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போது மைனஸ் பண்ண எனக்கு 15,000 வருது, இங்கே 12,000 வருது. இதில் பார்த்திங்கன்னா ஓப்பனிங் பார்த்திங்கன்னா அருணுக்கு வந்து டெபிட் சைடில் இருந்துச்சு, ஆனால் க்ளோசிங் பார்த்திங்கன்னா அதே இடத்துல தான் வருது. ஸோ இட் டிஃபர்ஸ், ஒவ்வொரு சம்முக்கும் ஒவ்வொரு மெத்தட் போடும் போது சில டைம் பார்த்திங்கன்னா இவருக்கு இந்த பேலன்ஸ் வந்து இங்கே வரும். ஸோ அந்த மாதிரி சேஞ்சஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ எந்த பக்கம் ஹையராக இருக்கோ ஸோ அந்த பக்கம் அந்த லோவான இடத்துல தான் நம்மளோட அமௌண்ட்டு பேலன்ஸ் பண்ணும். இப்போ நம்ம க்ளோசிங் பண்ணிடலாம். ஸோ அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பக்கம் 30,000, இங்கே 32,600. 30,000, இந்த அமௌண்ட் நம்மளோட ஃபிக்ஸ்டு மெத்தட். ஸோ இது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்மு. ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ளக்டுவேட்டிங் எப்படி போகணும் அப்படின்றத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.